ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தேவையான லென்த்துக்கு நம்ம இந்த பவுச்சை நம்ம கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு அடுத்து ஒரு ரவுண்டு போட போகிறோம். அந்த ரவுண்டில் வந்து நம்ம அந்த பட்டனுக்கு போடுறதுக்கான அந்த ஹோல் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து இந்த ரவுண்டில் இதோடு சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் ரோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு ரோ ஜாயின் பண்ணி நம்ம பண்ணும்போதும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்திருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம நேர்படுத்திக்க போகிறோம். ஸோ இதை ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வர மாதிரி நம்ம இதை இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து விசிபிளாக நல்லாவே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நல்லா நீட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரே சைடில் ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ரோ போடுறதுக்கு நம்ம இதை நல்லா ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதை பிரிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு இங்கே எத்தனை செயின்ஸ் இருக்குதோ, ஸ்டிச்சஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம பாதியாக பிரிச்சுக்க போகிறோம். எந்த நம்பர் போட்டிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு பாதியாக பிரித்து நம்ம ஒரு ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். இப்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இது வரைக்கும் 21 செயின்ஸ் வருது. ஸோ நம்ம இங்கே 10 இங்கே 10 விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த 11th செயினை வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்ம இந்த செயினை வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்க போகிறோம். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்ம இப்போ இந்த சென்டரில் தான் வந்து நம்ம இந்த பட்டனுக்கு போடுற இந்த லூப்பாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹூக்கை வந்து யானில் மாட்டிட்டு அதே மாதிரி 2 செயின் போட்டுக்கலாம். போட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற ஸ்டிச்சஸில் எல்லாமே நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டிச்சஸ் வரைக்குமே நம்ம டபுள் க்ரோஷே போட்டு வர போகிறோம். இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு டபுள் க்ரோஷே போடலாம். இதுக்கப்புறமா நம்ம அந்த லூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செயின்ஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கலாம். ஒரு தோராயமாக சொல்ல போனோம்னா ஒரு 25 to 30 செயின்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 25 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சன்ஃப்ளவர் கீ செயின் பண்ணும்போது பைகாட் ஸ்டிச் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த பைகாட் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த லூப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷேயில் இருக்கிற அந்த லாஸ்ட்டு 2 லூப்ஸில் உள்ளே விட்டு வெளியே எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த லூப் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம டபுள் க்ரோஷே நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டு வர போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஷேவாக இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் வரைக்கும் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது வந்து இந்த பவுச் முடிச்சாச்சு, ப்ளஸ் இந்த லூப்பும் முடிச்சாச்சு. இப்போது இதிலேவே நம்ம ஹேண்டில் வந்து அப்படியே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டிச்லேயும் இதுக்கு அடுத்த இருக்கிற ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா 2 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டுட்டு
இதை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ரோவை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த இதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதில் 2 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இந்த 2 செயின் இங்கே சென்டரில் இருக்கிறது வந்து நமக்கு கணக்கில் வராது. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அடுத்து 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி இதை திருப்பிக்கலாம். திருப்பி அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம 3 டபுள் க்ரோஷேவை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு இந்த ஸ்ட்ராப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த 3 டபுள் க்ரோஷேவாக நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இப்படி டர்ன் பண்ணி இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு நம்ம ஸ்ட்ராப்பை பண்ணியாச்சு. இப்போது இதை எப்படி இதில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ராப்பை ட்விஸ்ட் இல்லாமல் நம்ம ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்படி ட்விஸ்ட் இல்லாமல் நம்ம இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ கொண்டு வரும்போது இந்த நீங்கள் முடித்த எண்டு வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்விஸ்ட் இல்லாமல் இது கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா சென்டருக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே நம்ம ஹூக்கை விட்டு இந்த எண்டையும் நம்ம இந்த ஹூக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இதை இப்படி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். அப்புறம் இது இந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற இந்த லாஸ்ட் இதையும் இந்த ஸ்ட்ராப்பில் இருக்கிற இந்த லாஸ்ட் செயினையும் நம்ம சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த செயின்லேயும் இதில் இருக்கிற அடுத்த செயின்லேயும் நம்ம உள்ளே விட்டு இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் வெளியே வந்திருக்கிற மாதிரி தெரியும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு இங்கே இருக்கிறதுலையும் நம்ம இப்படி உள்ளே விட்டு இந்த 2 செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம உள்ளே விட்டு இப்படி எடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி யானை எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இதை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம உள்ளே ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த யானை நம்ம இப்படி உள்ளே விட்டு ஹைட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இப்படி இந்த சைடு விட்டு நம்ம உள்ளே ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம
இந்த எக்ஸஸ் யானை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம அட்டை ஸ்ட்ரெச்சில் நம்ம இந்த பவுச் அண்ட் இந்த லூப் அண்ட் இந்த ஸ்ட்ராப் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதில் பட்டன் வைக்கிறது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பட்டன் ஃபேன்சி பட்டன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இன்றைக்கி கையிலேயே பட்டன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பட்டன் பண்ணுறதுக்கு மேஜிக் ரிங் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதனால் 2 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டு இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம 10 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 10 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இதுக்கப்புறமா இந்த மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சர்க்கிளை எண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை எண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த சர்க்கிளாக வந்திருக்கு பார்த்திங்களா, ஒரு மாதிரி ரவுண்டாக, இதை வந்து நம்ம எல்லாமே நம்ம ஃபாசன் ஆஃப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் யானை விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹூக்கில் இருந்து இந்த யான்லேருந்து இந்த ஹூக்கை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம நீடில் எடுத்து இது உள்ள இன்சர்ட் பண்ணி இதில் நம்ம ஒவ்வொரு செயின் உள்ளேயா நம்ம இப்படி விட்டு விட்டு எடுக்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு செயினுக்குள்ளே நம்ம இப்படி விட்டு விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த 10 டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லைங்களா, இதுக்குள்ளேயும் நல்லா நம்ம விட்டு விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துலேயும் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா டைட்டாக புஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இழுத்து விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நம்ம இழுத்து விடும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு கூம்பு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நல்லா டைட்டாக நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பட்டன் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பவுச்சில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை வந்து நம்ம கரெக்டாக இந்த அளவு எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இதோட சென்டரில் கொண்டு வந்துட்டு இது எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம இந்த பட்டனை தச்சுக்க போகிறோம். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கணும். அண்ட் இதில் சென்டரை வந்து இங்கே எங்கே விழுகுதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம இப்போ பட்டனை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம இந்த நீடிலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம இதை சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே விட்டு ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இதை தச்சுக்கலாம். கான்செப்ட் அது வந்து டைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதையும் அண்ட் இன்னொரு இதையும் நம்ம உள்ளே கொண்டு போய் நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போது இதை பின் சைடு நல்லா இதை நாட் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பட்டன் ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற எக்ஸஸ் யானை நம்ம நீடில் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எக்ஸஸ் யானை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டனில் நம்ம உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொபைல் பவுச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மொபைல் பவுச் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான க்ரோஷே ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.